எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவிலே ஏப்ரல் 20, 2026 துவங்கி ஏப்ரல் 26, 2026 வரை இருக்கக்கூடிய இந்த வாரம், பராபவ வருடம் துவங்கி சித்திரை 7ஆம் நாள் முதல் சித்திரை 13ஆம் நாள் வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான பலன்களை, ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பு திதி நட்சத்திரம் தரக்கூடிய முக்கிய சிறப்பு அம்சங்களை முதலிலும், அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கான பலனையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இந்த பராபவ வருடம் என்பது நான் தனிப்பதிவு தந்திருக்கின்றேன். பராபவ வருடத்தில 12 ராசிகளுக்குமான பதிவில பொதுவில் கிரகங்கள், முக்கிய கிரகங்கள், அந்த வருட கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன். அதை காணாதவர்கள் லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல தருகின்றேன், சென்று காணலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வார பலன்களுக்கு மிக முக்கியம். வார பலன்களுக்கு சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணைந்து தரக்கூடிய பலன்கள், நீங்கள் வாழ்க்கையில எந்த தசாபுக்தி அந்தரத்தில இருந்தாலும் சரி, சிறப்பாக சந்திரன் அமைந்து விட்டால் மற்ற கிரகங்களோடு சிறப்பு அற்புதமாக அமைந்துவிடும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 7, ஏப்ரல் 20, 2026 அன்றைய திதி காலை 7:27 AM வரை திருதியை, பின்னர் அடுத்த நாள் 4:15 வரை சதுர்த்தி, அதன் பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், 2:08 AM வரை ரோஹிணி நட்சத்திரம், பிறகு மிருகசீரிடம். 3 திதிகள் ஒன்றாக கூடிய நாளாக இது அமைகிறது. ஆகையினால் அவமாகம். இந்த அவமாக தினத்தன்று தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. போர் போடுவதற்கு ஏற்ற நாளாக இது அமையும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கும் சரி, நீரின்றி அமையாது இவ்வுலகு. அது எதுவானாலும் நீர் தேவை. நீர்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆதாரம். ஆகையினாலே நல்ல நீர், சுவையான குடிநீர் வேண்டும் என்றாலும் சரி, அருமையான ஒரு பாசன வசதிக்காக ஒரு போர் போடுகின்றீர்கள் என்றாலும் சரி, அதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். இந்த காலத்துல வீட்டில பியூரிஃபையர் வாங்குகிறார்கள். ஆகையினால் நல்ல நீர், நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு பியூரிஃபையர் வாங்குவதற்கு கூட ஏற்ற நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல நீரே உடலில் பல நோய்களை தவிர்த்து விடும். சுத்தம், சுகாதாரமான நீர் மிக மிக அவசியம். இந்த நாளுக்கான சிறப்பு, சூரியன் உச்சம் பெற்று மற்றும் சந்திரனும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அருமையான நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை நாளாக இது அமைகிறது. ஆகையினால் திருதியை அமைந்திருக்கக்கூடிய அந்த 7:27 AM அதிகாலை வரை எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. எந்த சுபகாரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். வளர்ச்சிக்கான கௌரி விரதத்தை, அம்மன் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய நாள். பகலாமுகி வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய அமைப்பு. விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும், வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக விநாயகர் வழிபாடு செய்ய. அது மட்டுமல்ல, வளைகாப்பு, சீமந்தம், விஷ்ணுவள்ளி, பெயர் சூட்ட என்று எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள். திருமணம் சார்ந்த எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யலாம். கணபதி ஹோமங்கள் செய்வது. ஆனால் இந்த நாளில் கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்யலாம். ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 21, 2026 1:20 AM வரை பஞ்சமி திதி, அதன் பின்னர் சஷ்டி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் 11:58 PM வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். ஆகையினாலே 11:58 இரவு வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அழகு பெறுவதற்கான வழிபாடுகள். எப்போதுமே ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அது போன்று முகத் தோற்றத்தில உண்மை இருக்கும்போது அந்த முகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்திலே வெளிப்படும். ஆகையினாலே அகமும் அழகாக, முகமும் அழகாக இந்த நாளிலே வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்கு உகந்த நாள். ஆகையினால் முருகன் வழிபாடு, முருகு என்றாலே அழகு. ஆகையினாலே இந்த நாளிலே அழகு கூடுவதற்கு இந்த நாளிலே சிறப்பான வழிபாடு செய்வது உங்களுடைய அழகை அதிகரித்து வசீகரிக்கக்கூடிய தோற்றமே வெற்றிக்கான வழியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே சங்கராச்சாரியார் அவதரித்த நாள். சிவ வழிபாடு மற்றும் பஜகோவிந்தம், அந்த பஜகோவிந்தம் பாடல், சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலுக்கு பொருள் தெரிந்து அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்தது புதன்கிழமை பராபரவ வருடம் சித்திரை 9, ஏப்ரல் 22, 2026
10:49 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் 10:13 PM வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். 10:13 இரவு வரை சித்த யோகம், நாள் முழுவதும் சித்த யோகம் தான். சஷ்டி விரதம், ராமானுஜர் ஜெயந்தி. இந்த ராமானுஜர் அருளிய அந்த 8 அக்ஷர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை சொன்னாலும் கூட, ஏனென்றால் இந்த கலியுகத்திலே இறைவனின் பெயரை சொன்னாலும் கூட நமக்கு பல விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 10, ஏப்ரல் 23, 2026, 8:49 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. புனர்பூசம் நட்சத்திரம் 8:57 PM வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். ஆகினாலே இந்த இரவு 8:57 வரை, கிட்டத்தட்ட 9 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்னராக சித்த யோகம். எல்லா நல்ல விஷயங்களையும், நல்ல காரியங்களையும் இந்த சுப முகூர்த்த தினத்தன்று செய்யலாம். புதிதாக வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, வாஸ்து நாளாக வேறு அமைகிறது. காது குத்த, படிப்பை, கல்வியை துவங்க, காயத்ரி மந்திரம் படிக்க, புதிய மந்திரங்களை பொருளுணர்ந்து படித்துக் கொள்ள, தெரிந்து கொள்வதற்கான முயற்சி, திருமணம், நிஷேகம், பும்சவனம் இவையெல்லாம் செய்வதற்கு, வியாதியஸ்கள் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் மருந்துண்ண, அதற்கான குளியலுக்கு, இறை வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாள் கங்கை உற்பத்தியான நாளாக இருக்கிறது. அதாவது சிவனினுடைய தலையில இருந்து அவிழ்த்து விடப்பட்டு பிரவாகமாக பூமிக்கு வந்த நாளாக கருதப்படுகிறது. சிவன் தலையிலிருந்து இறங்கிய நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கங்கையின் வேகத்தை குறைக்க, அது எல்லாவற்றையும் அடித்து சென்றுவிடும் என்று இருக்கும் போது அதனுடைய வேகத்தையும் குறைத்தருடைய நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சப்தமிக்கு சர்க்கரா சப்தமி என்ற பெயர். ராமர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த நாள் வாஸ்து நாள். வீடு கட்ட வேண்டும், நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்றால் வாஸ்து நேரத்திற்கு ராகு காலம் யமகண்டமெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாஸ்து நேரத்திற்கு கிட்டத்தட்ட 8:50, காலை 8:50 முதல் 9:40க்குள், 8:40 AM to 9:40 AM இந்த நாளிலே வாஸ்து பூஜை உங்களுடைய நிலத்திலே முறையால், உங்களுக்கு அறிந்த முறையில, பாரம்பரிய முறையில ஒரு வாஸ்து பூஜை செய்தால் வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் நீங்கும். இல்லறத்திலே இனிமையாய் நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 11, ஏப்ரல் 24, 2026, 7:22 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பூசம் நட்சத்திரம் 8:14 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் மரண யோகம் மற்றும் இந்த நாள் அஷ்டமியிலே வருகிறது. துர்க்கையம்மனுக்கான வழிபாடு செய்து, நாகதோஷம் இருந்தால் அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. ராகு தோஷம் இருந்தால், ராகு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பராபவ வருடம் சித்திரை 12, சனிக்கிழமை, ஏப்ரல் 25, 2026, 6:28 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ஆயில்யம் நட்சத்திரம் 8:04 PM வரை, அதன் பிறகு மகம். 8:04 PM இரவு வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாள் பகல் பொழுதில் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 13, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26, 2026, 6:07 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. மகம் நட்சத்திரம் 8:27 PM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இரவு 8:27 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். இந்த நாள் வாசவி ஜெயந்தி. அதாவது வாசவி ஜெயந்தி என்பது ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள். அவதார தினம் இந்த நாள். அதனால் கன்னிகா பரமேஸ்வரியை வழிபடுவது. சித்திரை மாத வளர்பிறை தசமி திதியிலே கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஒரு கோலாகலமாக விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விழா மூலமாக அறநெறி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் விஷயங்களை நாம் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கும் உணர்த்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2026 இந்த தசமி நாளன்று, ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 26 அன்று இது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு, கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறந்த பூஜை, வழிபாடுகள், ஆராதனை எல்லாம் செய்து அம்மனுடைய அருள் பெற வேண்டுகின்றேன். எனது அன்பு துலாம் ராசி என்பர்களே, இந்த வார ராசி பலன்கள், அதாவது 20 ஏப்ரல் 2026 துவங்கி 26 ஏப்ரல் 2026 வரை, சித்திரையிலே 7 துவங்கி இந்த பராபவ வருடத்தின் சித்திரை 13ஆம் நாள் வரை
கிரகங்களினுடைய தாக்கம் என்பது மிக சிறப்பான அனுகூலங்களை உங்களுக்கு அள்ளித் தருவதாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சென்று ஆட்சி பெற்று சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே திங்கள் செவ்வாய் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகள் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், புதன் மற்றும் சனி பகவானுடைய இந்த சேர்க்கை இங்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களுடைய பாக்கிய நிலையில இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய இந்த தொடர்பு ககலயோகம் தருகிறது. ஆகையினால் இந்த வாரம் முழுக்க எந்த பிரச்சனை இருந்தாலும் வெற்றியோடு ஒரு சாமர்த்தியமாக நல்ல விதமான சாமர்த்தியம் நல்ல தந்திரங்களை பயன்படுத்தி அதாவது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சனி பகவான் மற்றும் குரு இருக்கக்கூடிய அந்த நிலை ஏனென்றால் 5 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் கேந்திரம் பெறுவது என்பது சங்க யோகம் என்று வேத ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது. இந்த சங்க யோகத்தின் மூலமாக இந்த வாரத்திலே சொத்து சேர்க்கக்கூடிய முயற்சி, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் கல்வி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையோடு ஏதேனும் முரண்கள் இருந்தாலும் அது சீராகி பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அழகும் பொலிவும் பெறுவதற்கு வெற்றி. ஆனால் இந்த அழகு பொலிவு இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரனோடு சேர்ந்து இருந்து துவங்கக்கூடிய வாரம், அதன் பின்பு சுக்கிரனானவர் 8ஆம் இடத்தில் தான் வாரம் முழுக்க இருப்பார். ஆகையினாலே ஏதேனும் அழகில் மயங்குவது போன்ற விஷயங்களிலே கவனம். அதனால்தான் என்றால் சில ஆடம்பர விஷயங்களுக்கெல்லாம் மனமானது லயிக்கும், பார்க்கக்கூடிய விஷயத்தை அது வேண்டும் என்று விரும்பும். அதனால் காம படாடோபம் என்று சொல்லி இருக்கின்றன. அதே சமயத்துல காதல், திருமணத்தை நோக்கிய காதல் மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த சமயத்திலே சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும் போது உடல் ரீதியான உறவுகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு எது உரியதோ அது கர்ம வினையின்படி நல்வினை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால்தான் காதல் பிராரப்தம் என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பான எந்த செயலும் செய்யக்கூடாது. உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், வம்பு வழக்கு இருக்கிறார்கள் என்றால் வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அவையெல்லாம் பொடி பொடி ஆகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அஷ்டமத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையிலேயே ஆட்சி பெறுவது என்பது இப்போது பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தைரியமாக செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஒரு பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்ன? தேவையில்லாத காதல், தேவையில்லாத பழக்கம், தேவையில்லாத உணவு முறை, தேவையில்லாத உடற்பயிற்சி, இவற்றையெல்லாம் உடற்பயிற்சி தேவை. ஆனால் எது அதிகமாக போனாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் சனி புதன் இணைவு, செவ்வாய் புதன் இணைவு என்பதை தனித்தனியாக இணைவுகளை பார்த்தோம் என்றால், ஆனால் செவ்வாய் சனி புதன் ஒன்றாகத்தான் இணைந்திருக்கிறது. ஆனால் தனித்தனியாக இந்த இணைவுகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் வெற்றி மட்டுமல்ல சாதனையை தரக்கூடிய ஒரு அற்புத ராஜயோகத்தை தருகிறது. புதன் சந்திரன் இவையெல்லாம் அற்புதத்தை செய்வதோடு புதனானவர் உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சனி செவ்வாயோடு இணைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். திடீரென்று ஏதேனும் ஒரு கடன் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், வங்கியிலே குறைந்த வட்டிக்கின்றால் அது கிடைக்கும். கடனை அடைக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும். இந்த வாரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய வழக்கு வம்பு சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடியதாக இந்த வாரம் என்பது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் குரு மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகம் எந்த பிரச்சனை என்று இருந்தாலும் கூட வம்பு வழக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கும் பொருந்தும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய, அப்படி திடீரென்று இப்படி ஒரு தீர்வு வருமா என்று யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு நல்ல அனுகூல தீர்வு என்பது இருக்கும். ஆனால் துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு வாரம் துவங்கும் போது அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதலேயே 19 ஏப்ரல் 2026 மதியம் 12:31 PM மதியம் முதல் செவ்வாய்க்கிழமை 21/4/2026 மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையினாலே புதிய விஷயங்களை துவக்காதீர்கள். இந்த நேரத்துல இந்த காலம் அதாவது செவ்வாய்க்கிழமை நண்பகல் 1 மணி வரை எந்த ஒரு புதிய விஷயம் துவங்காமல் இருப்பது, செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது, தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது, இவையெல்லாம் நல்லது.
குறிப்பாக குடும்ப உறவுகளிடம் எந்த விதமான வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் கூட கிரகங்கள் அனுகூலம் தரக்கூடிய நிலையிலேயே இந்த நாட்கள் அமைகிறது. ஏப்ரல் 19 சுக்கிரன் ஆட்சி பெற்று விடுகிறார் சொன்னேன். சந்திரனும் உச்சம். ஆகினால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அழகும் உணர்வும் ஒன்றிணைந்து காதல், ரொமான்ஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் லயிக்கக்கூடிய, இதனால் வாழ்க்கையிலே வெற்றியை தரக்கூடிய வைபவ லக்ஷ்மி ராஜயோகம் அமைகிறது. காதல் இருக்கிறது என்றால் நல்ல காதலாக இருந்து திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்தால் வெற்றி, டைம் பாஸ் காதலாக இருந்தால் பிரச்சனை. ஆகினால வெற்றியை தரக்கூடிய நிலையில நல்ல விஷயங்களை நாடுங்கள். துலாம் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டிலே சனி இருப்பதால், அது மட்டுமல்லாமல் 5ஆம் வீட்டிலே ராகு இருப்பதாலும் நீங்கள் சம்பாதித்த வளங்களை உங்களுக்கு வெற்றியாக மாற்றி பலனாக அனுபவித்துக் கொள்வதற்கான வழியை தரும். ஆனால் பொழுதுபோக்கு கேளிக்கைகளில சில பணம் செலவிடுவதற்கான வாய்ப்பையும் காட்டுகிற வாரமாக இருக்கிறது. அதனால் அறியாமலேயே நீங்கள் எதுவும் செலவு செய்திடாமல் இருப்பதற்கு எந்த ஒரு செலவு என்றாலும் யோசித்து செய்வது, ஒரு உங்களுடைய இல்லத்துல உங்களுடைய உறவினர்களை கேட்டு, அதாவது தாய் தந்தை, வாழ்க்கை துணை, உங்களுடைய நிலைக்கேற்ப உங்களுடைய குடும்பத்தில் என்றால் தாய் தந்தை, பிள்ளைகள், கணவன் மனைவி என்ற உறவுகளுக்குள் யாரை கேட்டு செய்தால் நன்றாக இருக்குமோ அதை கேட்டு, நான் என்ன கேட்பது என்று தான் தோன்றித்தனமாக செய்யாமல் கேட்டு செய்வது வெற்றியை தரும். நட்பு உறவுகள் பணம் கேட்டு வரும். கடன் கொடுத்தால் திரும்ப வரவே வராது. வேண்டாம் என்றால் கோயில் உண்டியலில் போடலாமே தவிர பணம் கொடுத்து எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் அறிவு மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள, புதிய புத்தகங்களை படிக்க, புதிய ஏதேனும் ஒரு கோர்ஸில் சேர்வதற்கு இந்த வாரம் மிக உகந்தது. உறவு நட்புகள் யாரிடமும் உண்மையாக நீங்கள் பழகினாலும் கூட அவர்களிடம் உண்மை இல்லை என்பது தெரிய வரும். வெற்றியை கண்டு, உங்களுடைய வெற்றியை கண்டு மாணவர்களாக இருந்தால் உங்களோடு இருக்கக்கூடிய மாணவர்கள், சக மாணவர்கள், வேலையில என்றால் சக ஊழியர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தி பொறாமையின் காரணம் ஏதாவது பிரச்சனை ஏற்படும். கவனம், அரசியலுக்குள் சிக்கக்கூடாது. மாணவர்கள் யாரோடும் விவாதத்தில் ஈடுபடாமல் கல்வியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் போது வெற்றி. பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகள் வரவு மன மகிழ்ச்சியை தரும். மாணவர்களுக்கு நல்ல சந்தோஷ பலன்களை தரக்கூடிய அமைப்பு. கிடைக்கும் நேரத்தை நல்லபடியாக கழிக்க வேண்டும் என்று இந்த வாரத்துல இருக்க வேண்டும். குரு பகவானுக்கான வழிபாடு, விநாயகர் வழிபாடு அதிகாலை எழுந்தவுடன் செய்வது, அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றுவது, இல்லை என்றாலும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழியை தரும். தொடர்ந்து அனுமன் வழிபாடு, சனி பகவானுக்கான வழிபாடு எல்லாம் வாழ்க்கையில இந்த வாரம் மட்டுமல்ல தொடர்ந்து செய்வது வெற்றியை தரும். ஏப்ரல் 21 பகல் 1 மணி அளவிலே சந்திரன் மிதுன ராசியிலே குருவோடு இணைந்து கஜகேசரி யோகம். ஆகையினால் தந்தை வழி அனுகூலங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வெற்றி என்பதற்கும் பண கையில இருக்கக்கூடிய அந்த பண பலம் என்பது கூடும். ஏப்ரல் 23 பகல் 4 மணி அளவிலே சந்திரன் கடக ராசிக்கான பெயர்ச்சி. ஆகையினால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சற்று நிதானத்தோடு, அல்லது குடும்ப விஷயங்களிலும் கூட, அல்லது எங்கு உங்களுக்கு வாழ்க்கை ஆதாரம் இருக்கிறதோ அங்கு ஏதேனும் ஒரு முடிவை மாற்றி மாற்றி பேசாமல் இந்த நாட்களிலே ஏப்ரல் 23, 24 ஆகிய நாட்களிலே ஏதேனும் மனக்குழப்பம் நீங்கினாலும் அந்த மனக்குழப்பத்தில் இருந்து வெளிவர யோகா தியானம் செய்வது வெற்றியை தரும். ஏப்ரல் 25, 26 சந்திரன் கேதுவோடு இணைந்து கேம துரும யோகத்தை தருகிறார். ஆகையினால பேச்சில் மிக மிக கவனம். லாபம் என்பது பண ரீதியாக இருக்கும். ஆனாலும் எதிலுமே பேராசையோடு சென்று முதலீடுகளை செய்வதை இந்த நாட்களிலே தவிர்க்க வேண்டும். அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த பதிவினை லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன் பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.